செக் பண்ணி பாத்துக்கோங்க சார். தாஸ் வாங்க, செக் பண்ணி பாருங்க. என்ன சார், கடைக்கு பிரமாதமான ஆள் கிடைச்சிட்டாங்க போல இருக்கு. ஆமா. சர்வீஸ் சார்ஜ் எவ்வளோ சார்? 300 பா. இந்தாங்க சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே, தேங்க்ஸ் மேடம். ஓகே வாங்க போய்ட்டு சார். வா. அம்மா, நீங்க போன்ல சொன்ன மாதிரி சங்கரி திறமையான பொண்ணுதாம்மா. பாருங்க, வேலைக்கு வரும்போதே லாபத்தோட வந்திருக்கு. இத பாருங்கம்மா, சங்கரிக்கு 3 மாசம்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஒரே மாசத்துல இங்க இருக்கிற எல்லா நுணுக்கத்தையும் கத்துக்கும். எனக்காக இல்லைனாலும் என் தங்கச்சி அன்னக்கொடிக்காகவாவது இவ நல்லா வரணும் சார். பாவம் இவ அம்மா தனக்காக வாழாம எங்க எல்லாருக்காகவும் வாழ்றவ. அவ நல்லா சந்தோஷமா இருக்கணும்னா இவளோட சேர்த்து இவ அக்கா தங்கச்சியும் நல்லா இருக்கணும். சுந்தரி நம்ம கிட்ட கேட்டது 10 லட்சம். நம்ம ஐயா கிட்ட வசூல் பண்ணது 15 லட்சம். நம்ம சுந்தரிக்கு கொடுக்க போறது 5 லட்சம். என்ன இருந்தாலும் அவ தகுதிக்கு இதே ஜாஸ்தி தான். என்னையா மணி என்ன தெரியுமா? 11 மணி. ஒரு பொம்பளை வெளியில வர நேரமாயா இது? இப்ப போய் போன் பண்ணி வர சொல்லிருக்க? என்னமோ ரொம்ப நல்ல பொம்பளை மாதிரி ராத்திரி வெளியே வர்றதுக்கு இப்படி பயப்படுற? யோ, நான் நல்லவளோ கெட்டவளோ? எதுக்கு இப்ப என்ன நீ வர சொன்ன? இதெல்லாம் 8-9 மணிக்கு முடிச்சா என்ன? என்ன சுந்தரி, இப்பெல்லாம் உனக்கு ரொம்ப கோவம் வருது? என்ன வராம அப்ப இருந்த மாதிரி அடிமையா இருக்க சொல்றியா? எதுக்கு வளவளன்னு பேசுற? நான் கேட்ட பணம் எங்க? இந்த ரெடியா இருக்கு, பாத்து என்ன ஏதாவது கவனிச்சு விட்டு போ. உனக்கு பணம் கிடைக்க இந்த பக்கமும் அந்த பக்கமும் நான் கடந்து அல்லாடி இருக்கேன். பண்ணலாம். இதுக்குள்ள இருக்கிறத பார்த்தா 10 லட்சம் மாதிரி தெரியலையே. 10 லட்சம் நான் சொன்னா? அப்படின்னா ஐயா உனக்கெல்லாம் 5 லட்சம் போதுன்னு சொல்லிட்டாரு. 5 லட்சம் போதும் 10 லட்சம் போதும்னு முடிவு பண்றதுக்கு அந்த ஆளு யாரு? என்னது அந்த ஆளா? அந்த ஆளுதான். நான் கேட்ட பணத்தை கொடுக்காத ஆளுக்கு மரியாதை எதுக்கு தரணும்? வேண்டாம் சுந்தரி, முதலாளியே நான் தெய்வம் போல பாக்குறவன். நீ தெய்வம் போல பாரு, இல்ல அவருக்கு கடா வெட்டி பொங்கல் கூட வெயி. அதெல்லாம் எனக்கு எதுக்கு? நான் கேட்ட பணத்தை கொடுக்க சொல்லு, இல்ல மரியாதை கெட்டுடும். இருந்தாலும் உனக்கு அலைச்சல் ஜாஸ்தி சுந்தரி. ஏதோ ஒரு ஊர்ல காய்கறி விற்கிறதுக்கு உனக்கு 5 லட்சம் போதாதா? என்ன கேட்டா இது உனக்கு அதிகம். என்ன பரமணி, என்ன ஏதாவது உள்குத்து வேலை பாக்குறியா? அவர் 10 லட்சத்தை தந்து அதுல 5 லட்சத்தை நீ அமுக்கிட்டியா? தேவைதான், எனக்கு இது தேவைதான். 10 பைசா லாபம் இல்லாம உனக்கும் ஐயாவுக்கும் நடுவுல தூது போன பாரு, எனக்கு இது தேவைதான். இந்த மாதிரி நீட்டி முழக்கிற வேலை எல்லாம் என்கிட்ட வேணாம். ஏன்னா அதை கேட்க எனக்கு நேரம் இல்ல. அதான் என் நேரங்கிறது. நான் எழுந்து நிக்கிறப்ப நான் போடுறதுக்கு எனக்கு கால் செருப்படுத்து கொடுத்த உனக்கு இன்னைக்கு நான் பேசுறத கேட்க நேரம் இல்லையா? உன் பெருமையெல்லாம் எவ்வளவு வேலை இல்லாதவங்கிட்ட போய் சொல்லு. இப்ப இந்த 5 லட்சத்தோட போறேன். இன்னும் 24 மணி நேரம் டைம் தரேன். மீதி 5 லட்சம் ரூபாய வாங்கி வை. ரொம்ப அலையாத சுந்தரி, நீ போலீஸுக்கு போனா இந்த 5 லட்சத்தை கூட சந்தோஷமா அனுபவிக்க முடியாது. முதல்ல நான் உள்ள போனா அடுத்ததா நீ வருவ, மூணாவதா உன் ஐயா வருவாரு. தேவையா? இங்க பாரு பரம, நான் பழைய சுந்தரி இல்லப்பா, சூப்பர் சுந்தரி. நான் சொன்ன கெடுவ மறந்துடாத. பணம் பணம் பணம். 5 லட்சத்தை ரெடி பண்ணி வை. ரொம்ப பேசுற சுந்தரி, உன் அளவு தெரியாம உன் எல்லை தெரியாம ரொம்ப பேசுற. அணைஞ்சு போக போற விளக்கு ரொம்ப ரொம்ப வேக வேகமா எரியுமா? பார்க்கலாம். உன் ஆயுசு நாள் கணக்கா இல்ல வருஷ கணக்கான்னு பார்க்கலாம். என்ன சங்கரி, வேலைக்கு புறப்பட்டாச்சா? ஆமா, எங்களுக்கும் வேலை கிடைச்சிருச்சுல்ல. யானைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும்ல. வரட்டும். யார் வேண்டான்னு சொன்னா? அக்கா, நேத்து நைட் எல்லாம் இந்த சங்கரி அக்கா பண்ணத்தோட தாங்கவே முடியல.
செல்போன் சர்வீஸ்ல புது புரட்சி உருவாக்க போறாளாம். செல்போன் சர்வீஸ்ல புது புரட்சியா? என்னடி பண்ண போற? அக்கா வேணாக்கா, உனக்கு நல்லா படிப்பு வந்துருச்சு, அதனால நீ லாயர் ஆயிட்ட. உன் தங்கச்சிய ரொம்ப மட்டமா நினைச்சிடாத. ஏய், நான் என்னைக்கிட்ட உன்னை அப்படி நினைச்சிருக்கேன்? எதுவா இருந்தாலும் நீ முதல்ல என் தங்கச்சி, ம், அதுல மாற்றமே இல்ல. இப்ப சொல்லு, செல்போன் சர்வீஸ்ல நீ என்ன புரட்சி பண்ண போற? அத சொன்னா சுவாரஸ்யமா இருக்காது. ஆ, புரட்சி நடந்த பிறகு இந்த ஊர் உலகமே சங்கரி சங்கரின்னு என் பேரை சொல்லும். அக்கா, நான் சொல்றத நீ விளையாட்டா எடுத்துக்காத, சீரியஸா உன் டைரியில எழுதி வச்சுக்கோ. நீயே ஒவ்வொருத்தர்கிட்டயும் சங்கரி என் தங்கச்சி, சங்கரி என் தங்கச்சின்னு பெருமையா சொல்ற காலமும் வரும். கௌரி அக்கா, நேத்து நைட் என்கிட்ட சங்கரி அக்கா சங்கரி அக்கான்னு நீ பெருமைப்படுற காலம் வரும்னு சொன்னா. இப்போ எப்படி சொல்றா? ஏம்மா சாமி, ஆளு விடு, நான் வரேன். சிரிக்கா சிரி, நல்லா சிரி. சிரித்தவர்கள் வாழ்ந்ததும் இல்லை, கெட்டவர்கள் சிரித்ததும் இல்லை. ஐ திங்க் ஏதோ தப்பா சொல்லிட்டேன் போல, இருந்தாலும் சொல்றேன். என்னால ஒரு புதிய புரட்சி வரதுதான். கௌரி, டிஃபன் எடுத்து வச்சிருக்கேன், போய் சாப்பிடு போ. அம்மா, நான் முதல்ல வேலைக்கு போறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. அம்மா, அவ ஆசீர்வாதம் கேக்குறாமா? ஆமா, எல்லாம் என்ன கேட்டுதான் நடக்குதாக்கும். சங்கரி, அம்மாவோட ஆசீர்வாதம் உனக்கு எப்பவுமே இருக்கும். நீ கிளம்பு. சரிக்கா. அம்மா, என்னம்மா ஆச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணும் இல்ல. இல்லம்மா, நீ சரியில்லை. உனக்குள்ள ஏதோ பிரச்சனை இருக்கு. ஏதோ பிரச்சனையை உனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு உன்னையே நீ கஷ்டப்படுத்திட்டு இருக்க. என்னன்னு சொல்லுமா. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்றேன்ல. வா, வந்து சாப்பிடு. அம்மா, நில்லுமா. என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு, உன் மனசுல ஒண்ணும் இல்லைன்னு. பெத்தவங்களுக்கு மட்டும்தான் பிள்ளைங்க மனசை பத்தி நல்லா தெரியும்னு இல்லம்மா, பிள்ளைங்களுக்கும் பெத்தவங்க மனசை பத்தி நல்லா தெரியும். சொல்லுமா. மா, நான் உனக்கு கை குழந்தையோ இல்ல படிக்கிற குழந்தையோ இல்லம்மா. எனக்கும் நல்லது கெட்டதை எடுத்து சொல்ற வயசாயிடுச்சு. நீ என்னன்னு சொல்லுமா. என்னன்னு கேக்குறேன்லம்மா, சொல்லு. உங்களை எல்லாம் வெளியில அனுப்பிட்டு நீங்க பத்திரமா வீடு வந்து சேர்றதுக்குள்ள நான் படுற பாடு இருக்கே, அது என்னன்னு சொல்றதுன்னே தெரியல. மா, இதான் உன் கவலையா? மா, யாரா இருந்தாலும் வாழ்க்கைய வெளியில போய்தாம்மா வாழணும். ஏன்னா வாழ்க்கை வெளியில தான் இருக்கு. ஒரு நாளைக்கு லட்சம் பேர் கோடி பேர் வெளியில போறாங்க வராங்க. அதுல நாங்க 4 பேர் ஒரு அங்கம் தானேமா. இத பாரு, நல்லதும் கெட்டதும் எங்க இருந்தாலும் அது நமக்கு வந்தே தீரும். நான் உன்னை சொல்லட்டுமா, புல் தடுக்கி செத்தவனும் இருக்கான், பாம்பு கடிச்சு பழிச்சவனும் இருக்கான். இதெல்லாம் அவங்க அதிர்ஷ்டத்தை பொறுத்துதான் இருக்கு. நீ புரிஞ்சுக்கோ. எனக்கு புரியுது, ஆனா அது அவங்களுக்கு புரியலையே. எவங்களுக்கு புரியல? ஓ நாகலட்சுமி பெரியம்மாவுக்கு. நாகலட்சுமி பெரியமாவா? அவங்க எதுக்கு நம்ம குடும்பத்துல வராங்க? அன்னைக்கு கார்ல வந்து என்ன வழி மறைச்சாங்க. உன் ஊருக்கு வந்த இடத்துல என் குழந்தை வசியம் பண்ணி உன் வலையில விழ வச்சுட்ட. இந்த ஊருக்கு வந்து பாவப்பட்ட பாண்டியமால மடக்கி போட்டு வச்சிருக்க. பெரிய கைகாரி தாண்டி நீ. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? இங்க பாரு, நான் உன்னை வழியில பார்த்தது ரொம்ப நல்லதா போச்சு. வீட்டுல கல்யாண வேலை ரொம்ப வேகமா நடந்துட்டு இருக்கு. சீக்கிரமே கல்யாணமும் நடக்க போகுது. நீ நிச்சயதார்த்தத்துல வந்து நின்ன மாதிரி
கல்யாணத்திலே வந்து நிக்காத. அதுக்கப்புறம் உன் 4 பொண்ணுங்களும் நல்லா வாழவே மாட்டாங்க. நாசம் பண்ணிடுவேன். என் மகன் கல்யாணத்துக்கு உன்னால ஏதாவது வில்லங்கம் வந்தா உன் 4 பொண்ணுங்களையும் கரை வச்சு அடி பண்ணி. உன் பொண்ணுங்களை பத்தி கண்ணா பின்னான்னு கதை கட்டி விட்டாலே போதும். 4 பேரோட வாழ்க்கையும் நடு தெருவுக்கு வந்துரும். அக்கா, ஒழுக்கம் கிட்ட உன் பொண்ணுங்களை கேட்டு ஒருத்தனும் உன் வீட்டு வாசப்படி வரமாட்டான். என்ன கதை கட்டட்டுமா? இதெல்லாம் நடக்க கூடாதுன்னா நீ எங்க வீட்டு கல்யாணம் நடக்கிற திசை பக்கமே வரக்கூடாது. அவங்க நம்ம மேல ரொம்ப கோவமா இருக்காங்க கௌரி. அவங்களால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துரு போடு. நான் ஒவ்வொரு நிமிஷமும் பயந்துகிட்டே இருக்கேன் தெரியுமா? யாருமா அவங்க? சாமியா? சொல்லு, அவங்க என்ன சாமியா? சொன்னா சொன்ன வார்த்தை பழிக்கிறதுக்கு. இத பாருமா, நம்ம ஒழுக்கமா வாழறவங்க. நம்மள தண்டிக்க தெய்வமே பயப்படுறப்போ யாரோ தெருவுல போறவங்க சொன்னாங்கன்றதுக்காக நீ ஏமா இப்படி உன்னைய வருத்திட்டு இருக்க? நீ ஒரு அப்பாவி. பேசினாலும் அடிச்சாலும் எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டேன்னு அந்த அம்மா இப்படி எல்லாம் பேசிட்டு போயிருக்காங்க. நீ விடுமா, அதுக்கான பதில நான் சொல்லிக்கிறேன். ஐயோ, அதெல்லாம் வேணாம் கௌரி. அவங்க கோவத்துக்குள்ள நீ ஆளாக வேணாம். மா, அதுக்காக நான் அவங்கள தேடி போய் எங்க அம்மாவை ஏன் இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னு அவங்கள தெருவுக்கு கொண்டு வந்து பேச மாட்டேன். ஒரு நல்ல சந்தர்ப்பம் அதுவா தானா அமைஞ்சு வரும். அப்போ பாத்துக்கிறேன் என் பெரிய அம்மாவை. சரிங்க. நான் இப்பவே யாராவது அனுப்பி பேப்பர்ஸை கலெக்ட் பண்ணிக்கிறேன். சரியா? ஓகே. சித்து, மா, செண்பக பாண்டி சார் வீட்டுக்கு போய் பேப்பர்ஸ் கலெக்ட் பண்ணிக்கணும். உனக்கு அவர் வீடு தெரியுமா? தெரியுமா. போய் கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறியா? கரெக்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. அதோ கௌரியை வந்துட்டா. நான் அவளே அனுப்பிடுறேன். சரியா? ஓகே. வா கௌரி. செண்பக பாண்டி வீடு உனக்கு தெரியும்ல? சொல்லு, தெரியுமா தெரியாதா? தெரியும் மேடம். ஓகே, அப்போ அட்ரஸ் சொல்ற வேலை இல்ல. நீ என்ன பண்ற, அவர் வீட்டுக்கு போற. அந்த லேண்ட் பேப்பர்ஸ் எல்லாம் கொடுப்பாரு. அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வா. நாம அதை வச்சு அப்புறமா டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்படி ஒரு சந்தர்ப்பம் தான் எப்போ வரும்னு காத்துட்டு இருந்தேன். என்ன கௌரி, என்ன யோசனை? ஒன்றும் இல்லை மேடம், நான் இப்பவே போயிட்டு வந்துடுறேன். வெரி குட். இன்னைக்கு நமக்கு நிறைய வேலை இருக்கு. ஓகே? ஓகே மேடம், நான் போயிட்டு வந்துடுறேன். மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், கௌரி, என்ன கௌரி, சின்னதா ஒரு பொய் சொன்னதுக்கே என்ன பார்த்தே பஸ்மமாக்கிறோம் போல இருக்கே. உங்களெல்லாம் பார்க்கறதே பாவம். என்கிட்ட கண்ட பொய் சொன்னது பத்தாதுன்னு எங்க வீட்ல வேற வந்து பேசிருக்கீங்க. மேடத்தோட முகத்துக்காக தான் உங்களை நான் காட்டி கொடுக்கல. எங்க அப்பா கிட்ட நீங்க ஒரு நான்சென்ஸ் சொல்லியிருந்தா அவர் உங்களை சும்மா விட்டுருக்க மாட்டாரு. என்ன கௌரி இது? சும்மா ஒரு ஃபன்னுக்காக இப்படி பண்ண, ஆளை வச்சு அடிப்பேன், அப்பா வச்சு அடிப்பேன்னு அப்படி இப்படின்னு பேசுற. எது ஃபன்னு? எங்க அம்மா தங்கச்சிங்க கிட்ட நானும் நீங்களும் நெருக்கமான ஃப்ரெண்ட்ஸா இருக்கோம்னு சொல்றது உங்களுக்கு ஃபன்னா இருக்கா? வேண்டாம் சார், இது வரைக்கும் நீங்க விளையாண்டது போதும். இந்த விளையாட்டை இதோட நிறுத்திக்கோங்க. இதுக்கு மேல தொடர்ந்தா அப்புறம் நான் நானா இருக்க மாட்டேன். இத பாரு கௌரி, இந்த மாதிரிலாம் இருக்காத. தேவையில்லாம சின்ன வயசுலயே பிபி வந்து தொலைஞ்சிட போகுது. சரி, நீ போயிட்டு வா. நம்ம பார்க்க வேண்டியதும் பேச வேண்டியதும் நிறைய இருக்கு. பை. கௌரி, அப்புறம் சாரி, SORRY சாரி. சாரி சொன்னா அக்செப்ட் பண்ணிக்கணும். இப்படி எல்லாம் முறைக்க கூடாது. தெரியாம காலை மிதிச்சிட்டு சாரி சொன்னா அக்செப்ட் பண்ணிக்கலாம். தெரிஞ்ச கழுத்தை மிதிச்சா சான்ஸே இல்ல. சாரி கௌரி, நீ விலகி விலகி போனாலும் நான் உன்னை விடுறதா இல்ல. நீ தான் என் ஒய்ஃப், நான் தான் உன் புருஷன். அதுல எந்த மாற்றமும் இல்லை. அம்மா, இந்தாங்க அம்மா காப்பி.
நில்லுடி. உங்களுக்குலாம் ஒரு தடவை சொன்னா உரைக்கவே உரைக்காதா? தினம் தினம் எங்க வீட்டு வாசப்படி வந்து மிதிக்காதீங்க மிதிக்காதீங்கன்னு மணி அடிச்சுக்கிட்டே இருக்கணுமா? வெக்கம் கட்டவளே, நான் உங்ககிட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். நீங்களாம் உங்க சாப்பாட்டுல உப்ப சேர்த்துக்கிறதே இல்லையா? நான்லாம் சொல்லுக்கு அஞ்சிரவன். யாராவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா அப்படியே நடுத்தருவுல நாக்க பிடிக்கிட்டு செத்துருவேன். ஏய், நான் சொல்றது உன் காதுல விழுதா? நான் மானஸ்தி, வார்த்தையெல்லாம் தாங்கிக்கவே மாட்டேன். உங்களுக்கு இந்த மானம் மரியாதை கௌரவம் சூடு சொரணை இதெல்லாம் சுத்தமா கிடையாதா? உனக்கும் இந்த வீட்டுக்கும் என்னடி சம்பந்தம்? என்ன தைரியத்துல என்னமோ சொந்த வீட்டுக்கே வர மாதிரி உரிமையோட வர? சொல்லுடி, உனக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்பந்தம்? அப்பா, இந்த வெக்கங்கிட்ட சிரிக்கிக்கு ரோஷம் வரதுக்காக நான் எவ்வளவு தூரம் பேச வேண்டியதா போச்சு. நல்ல சீவி சிங்காரிச்சு மேனா மின்னிக்கு மாதிரி வெளியில வாசல திரிஞ்சா மட்டும் போதுமா? புத்தி வேண்டாம்? இவளுக்கு புத்தி இல்ல, இவளை பெத்த அண்ணன் குடிக்க புத்தி இல்ல. இருந்திருந்தாதான் எப்பவோ இந்த ஊரை விட்டு போயிருப்பாங்களே. நல்ல செருப்பால் அடிச்ச மாதிரி சொல்லிட்டேன்ல, இனிமே வரமாட்டான். இனிமே இந்த வீட்டு வாசல் பக்கமே வரமாட்டான். அம்மா, அவங்க போகலமா, அங்க திரும்பி பாருங்க. நான் அட்வொகேட் கௌரி. மிஸ்டர் செண்பக பாண்டி இருக்காரா? சொல்லுங்க மேடம், மிஸ்டர் செண்பக பாண்டி இருக்காரா? ஏய், யார பேர் சொல்லி கூப்பிட? உன்னை அப்படியே ஏய் நாகலட்சுமி, நிறுத்து, கொஞ்சம் பொறுமையா இரு. அவ இங்க வக்கீலா வந்திருக்கா, அதுவும் நான் சொல்லி வந்திருக்கா. சார், எங்க லாயர் மேடம் அந்த லேண்டோட பேப்பர்ஸ் எல்லாம் நீங்க தருவீங்கன்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷம், இந்த வர. அம்மா, நீங்க போங்க, உள்ள வேற வேலை இருந்தா பாருங்க. ஏய், அவள அதிகாரம் பண்ண நீ யாரு? அவ எங்க வீட்ல வேலை பாக்குறவ. அப்ப கூடவே வச்சுக்கோங்க, நானும் உங்க வீட்டுக்காரரும் ஒரு விலங்கமான இடத்தை பத்தி பேச போறோம். போடி, உள்ள வேலை இருந்தா பாரு, போ போ. இதான் அந்த லேண்டோட பேப்பர். சார், நான் இதை படிச்சு பார்த்துட்டு எனக்கு ஏதாவது டவுட்ஸ் வந்ததுன்னா நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். ஃபோன் பண்ணலாம்ல சார்? லீகலா நான் தெளிவா இருந்தாதான் இந்த விலங்கமான இடத்த விற்பனை பண்றதுக்கான அடுத்த மூமெண்ட்டுக்கே போக முடியும் சார். சரி, உனக்கு ஏதாவது சந்தேகம் வந்தா எனக்கு ஃபோன் பண்ணு. ஓகே சார். இப்போ நான் அட்வொகேட் கௌரி இல்ல, அன்னக்கொடியோட பொண்ணு.